கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற திரைப்படம் தான் தளபதி 69. தளபதி அவர்களுக்கு இது கடைசி திரைப்படம்ன்றது தளபதி ரசிகர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய எமோஷனை உண்டாகுதுன்னு சொல்லலாம். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்த எல்லாருமே கிட்டத்தட்ட கண் கலங்குனாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை தயாரிக்கிறது கேவிஎன் புரொடக்ஷன். இப்ப ரீசெண்டா கேவிஎன் புரொடக்ஷன் இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு அதனுடைய தகவலை அவங்களுடைய அபிஷியல் பேஜ்ல சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இந்த வரிசையில மமிதா அவங்களும் இருக்காங்க. அதே சமயம் பூஜா ஹெக்டே அவங்களும் இருக்காங்க. பூஜா ஹெக்டே ஆல்ரெடி தளபதி அவர்களுடைய பீஸ்ட் திரைப்படத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. இது அவங்க அவங்க அபிஷியல் பேஜ்ல சொல்லும் போதே ஹலமிதி அபிபோ அந்த பேரண்ட் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பூஜா ஹெக்டே அவங்கள பார்க்கும்பொழுது அவங்க அறிமுகமான திரைப்படம் தான் முகமுடி. ஜீவா அவங்களுடைய பேரா பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல டப்பான திரைப்படங்கள் அல்லு அர்ஜுனோட நடிச்ச திரைப்படங்கள் எல்லாமே தமிழ்ல டப்டு மூவியா இருந்தது. பட் தமிழ்ல வெளிவந்த திரைப்படம் பீஸ்ட் திரைப்படத்துல தளபதி அவங்களுடைய பேரா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போவா இருந்ததுன்னே சொல்லலாம். இப்ப மீண்டும் ஒரு முறை தளபதி அவர்களுடைய கடைசி திரைப்படத்துல பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மமிதா அவங்கள பார்க்கும்பொழுது கலர் படம் அப்படின்ற ஒரு திரைப்படம் ஷார்ட் பிலிம் கலர் படம் அப்படின்ற ஒரு குறும்படத்துல நடிச்சாங்க. இந்த குறும்படம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க படங்கள் நடித்திருந்தாலும் இவங்களுக்கு பிரேமலு அப்படின்ற திரைப்படம் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்றதுன்னே சொல்லலாம். அந்த ஒரு வரவேற்பு காரணமாக இப்ப தளபதி 69ல இவங்க இன்னொரு கேரக்டரா நடிக்கிறாங்க. இவங்க என்ன ரோல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட எழுந்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரா அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் மீண்டும் 5வது முறையாக தளபதி அவங்களுடைய ஜாயின் பண்றாங்கன்னே சொல்லலாம். கத்தி திரைப்படத்தினுடைய கடைசி பாடல் எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப எமோஷனல் மொமெண்டா இருந்ததுன்னு சொல்லலாம். மியூசிக்ல அனிருத் அவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்து இது மாதிரி அப்டேட்களை பெற இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.